ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்கள சுத்தி இருக்கிற யாருமே எதுக்குமே கேள்வி கேட்காம சொல்றத அப்படியே ஏத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமா இருக்குல்ல? நம்மள சுத்தி எக்கச்சக்க சத்தம், ஏகப்பட்ட தகவல்கள். இந்த வேகமான உலகத்துல நம்ம மூளை ரொம்பவே சோர்வடைஞ்சு போச்சு. அதனால எதையுமே ஆழமா யோசிக்காம அப்படியே ஏத்துக்க பழகிடுச்சு. இந்த கேள்வி கொஞ்சம் சங்கடமான கேள்விதான். ஆனா இத பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஒரு சமூகம் தனக்குத்தானே யோசிக்கிறத நிறுத்திட்டா என்ன ஆகும்? ஆழமா சிந்திக்கிறது, கேள்வி கேட்கறது எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல டக்கு டக்குன்னு பதில் சொல்றதும், மேலோட்டமா பேசுறதும், மத்தவங்க சொல்றதையே திரும்ப சொல்றதும் வந்தா அந்த சமூகத்தோட நிலைமை என்ன ஆகும்? இது ஒரு அமைதியான தொற்று நோய் மாதிரி நமக்கு தெரியாமலே பரவிட்டு இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மைய புள்ளியே இதுதான், கூட்டு முட்டாள்தனம். இதுக்கு மக்கள் அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு மனநிலை. அதாவது நாம ஒரு பாதையில திரும்ப திரும்ப நடந்தா அங்க ஒரு தடம் உருவாகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம சிந்தனையும் ஒரே மாதிரி யோசிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தப்படுது. இதுதான் இங்க பிரச்சனையே. இந்த கூட்டு முட்டாள்தனங்கிறது தானா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. நோம் சாம்ஸ்கி சொல்ற மாதிரி இது உருவாக்கப்படுது. மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை ஏத்துக்க வைக்கிறாங்க. இந்த மேற்கோளை பாருங்க. கேள்வி கேட்காம எதையுமே அப்படியே ஏத்துக்க நம்ம பழகிட்டோம்னா நம்மள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சுலபம், ஏமாத்துறது அதை விட சுலபம். சரி, நம்ம யோசிக்கிற திறமை எப்படி முடக்கப்படுது? இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாப்போம். நமக்கு அறிவு கொடுக்குதுன்னு நாம நம்புற கல்வி, மீடியா மாதிரியான அமைப்புகளே எப்படி நம்மளோட சுய சிந்தனைய அடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். இது கேட்கும்போது கொஞ்சம் கோபம் வர மாதிரி இருக்கலாம். ஆனா விருது வாங்கின கல்வியாளர் ஜான் டேலர் காட்டோவோட கருத்து இதுதான். இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை நம்ம ஆர்வத்தை தூண்டுறதுக்கு பதிலா நாம கீழ்ப்படிறதுக்கு தான் அதிகமா கத்துக் கொடுக்குது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பாருங்க, உண்மையான கல்வி எப்படி சிந்திக்கணும்னு கத்துக் கொடுக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் நடைமுறையில நம்ம கல்வி முறை எதை சிந்திக்கணும்னு சொல்லி அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கதான் சொல்லுது. இதனால கேள்வி கேட்கிற திறனை விட சொன்னதை கேட்கிற பழக்கம் தான் நம்ம கிட்ட வளருது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. டெய்லி உங்க போன்ல, டிவில, சோஷியல் மீடியாவில எவ்வளவு தகவல்களை பாக்குறீங்க? நரம்பியல் விஞ்ஞானி டேனியல் லெவிட்டன் என்ன சொல்றாருன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நாம 5 மடங்கு அதிக தகவல்களை உள்வாங்குறோமா. இது நம்ம மூளைக்கு ஒரு பெரிய சுமை. இதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இவ்ளோ தகவல் உள்ள வரும்போது நம்ம மூளை என்ன பண்ணுது தெரியுமா? அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அது ஷார்ட்கட் எடுக்க ஆரம்பிக்குது. ஆழமா யோசிக்காம மேலோட்டமா ஒரு முடிவுக்கு வருது. ஒரு விஷயம் உண்மையா இல்லையான்னு பாக்குறத விட அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஷேர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்குது. இப்படிதான் நம்ம சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கடிக்கப்படுது. ஓகே, இது வரைக்கும் நமக்கு வெளியில இருந்து வர்ற பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் உள்ள திருப்புவோம். நம்ம மனசுக்குள்ளேயே சில பொறிகள் இருக்கு. அதனாலதான் நாம சுலபமா ஏமாந்து போறோம், மேலோட்டமா சிந்திக்கிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். நோபல் பரிசு வாங்கின டேனியல் கானமன் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. நம்ம கிட்ட 2 விதமான சிந்தனை அமைப்புகள் இருக்கான். சிஸ்டம் 1, சிஸ்டம் 2. ஒன்னு ரொம்ப வேகமா, உணர்ச்சி பூர்வமா யோசிக்காம டக்குன்னு முடிவெடுக்கும். இன்னொன்னு ரொம்ப நிதானமா, தர்க்க ரீதியா யோசிச்சு முடிவெடுக்கும். நம்ம மூளைக்கு எப்பவுமே சுலபமான வேலை தான் பிடிக்கும். அதனால அது பெரும்பாலும் அந்த வேகமான சிஸ்டத்தை தான் பயன்படுத்துது. பிரச்சனை என்னன்னா, நாம அந்த வேகமான சிந்தனையிலேயே மாட்டிக்கிறோம். இதுதான் நம்ம மனசுல இருக்கிற ஒரு பெரிய டிராப், கன்ஃபர்மேஷன் பயஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம ஏற்கனவே எதை நம்புறோமோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் தேடுவோம், படிப்போம், நம்புவோம். அதுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் வந்தா அதை நம்ம மூளை கண்டுக்காது. இதனால நம்ம கருத்திலேயே நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துடும். இன்னொரு விஷயம் குழு சிந்தனை, அதாவது குரூப் திங்க். நம்மள சுத்தி இருக்கிற 10 பேரும் ஒரு விஷயத்த சரின்னு சொல்லும்போது நமக்கு மட்டும் அது தப்புன்னு தோணுனா கூட நம்மளால அதை தைரியமா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் நம்மள ஒதுக்கி வச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம். இந்த பயத்தினால நம்ம சந்தேகங்களை எல்லாம் மௌனமாக்கிட்டு கூட்டத்தோட சேர்ந்துடுறோம். இங்க உண்மை தோத்து போகுது. சாக்ரட்டிஸ் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப பவர்ஃபுல். பகுத்தறிவோட சிந்திக்கணும்னா முதல்ல நமக்கு ஒரு மனப்பணிவு வேணும். எனக்கு எல்லாம் தெரியாது, நான் இன்னும் கத்துக்க நிறைய இருக்குன்னு நினைக்கிற மனப்பான்மை தான் அது. ஆனா நம்ம வாழற இந்த காலத்துல எனக்கு எல்லாம் தெரியும் நீ உறுதியா சொல்றதுதான் கெத்துன்னு நினைக்கிறோம். இதனால கத்துக்கிற மனப்பான்மையே குறைஞ்சு போச்சு. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்துட்டோம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ தீர்வுக்கான பகுதிக்கு வருவோம். நம்ம அறிவுசார் சுதந்திரத்துக்காக நம்ம மனசை நாம எப்படி மீட்டெடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு தனிப்பட்ட புரட்சி மாதிரி. தெளிவா சிந்திக்கிறதுங்கிறது சும்மா ஒரு ஸ்கில் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய முடிவு. நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம அடையாளம்னு நினைக்கிறத விட்டுட்டு உண்மையை எதுவா இருந்தாலும் ஏத்துக்க நான் தயார்னு ஒரு முடிவு எடுக்கிறது. இது நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கூட்ட முட்டாள்தனம்ங்கிற அலைக்கு எதிரா போராட இங்க ஒரு தெளிவான டூல் கிட் இருக்கு. ஒரு 6 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஒரு விஷயத்த கேட்ட உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது, இந்த கருத்துனால யாருக்கு லாபம்னு கேள்வி கேட்கறது, நமக்கு பிடிக்காத கருத்துகளையும் காது கொடுத்து கேட்கறதுன்னு இந்த 6 பழக்கங்களும் உங்க சிந்தனை முறையே மாத்த உதவும்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆழமா யோசிக்கிறதுங்கிறது உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் அல்ல, அது ஒரு சமூக சேவை மாதிரி. ஏன்னா நீங்க தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்துக்கும் அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்களும் அந்த மாற்றத்தோட ஒரு பகுதியா மாறுறீங்க. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இவ்வளவு விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் சிந்திக்கிற பொறுப்பை நீங்க கையில எடுக்க போறீங்களா? இந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. முடிவு உங்க கையில தான். கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், இந்த கவனச்சிதறல்கள் நிறைஞ்ச உலகத்துல நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய புரட்சியே தெளிவா சிந்திக்கிறது தான். மத்தவங்க சொல்றது அப்படியே ஏத்துக்காம நீங்களே உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் உண்மையான சுதந்திரம்.